Hello friends, இப்போ நம்ம பார்க்க போகிறது SFM additional illustration page number 442 portfolio management chapterல இருக்க comprehensive numerical problems பார்க்க போகிறோம். இதுக்கு previous portfolio management part 1ல வந்துட்டு 6 to 10 sums வந்து பார்த்தோம். இப்போ நான் 11th sumலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ 11th sum பார்த்தீங்கன்னா given below the informations on market rates of return and data from company P and Q. ஓகே, 2 கம்பெனிஸ் கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க, மார்க்கெட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதோட 3 இயர்ஸ்க்கானது கொடுத்துருக்காங்க, இயர் 2019, 20 அண்ட் 21. ஓகே, அதோட மார்க்கெட் பர்சன்டேஜ், அந்த இயர்ஸ்க்கான மார்க்கெட் பர்சன்டேஜ், அதே மாதிரி கம்பெனி பியோட பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன் அண்ட் கம்பெனி கியூவோட பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி பீட்டா கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் த ஷேர்ஸ் பி அண்ட் கியூ, இவங்களோட பீட்டா வந்து நம்மளை வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பீட்டா ஆஃப் த செக்யூரிட்டி பி அண்ட் கியூ எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, இதில் வந்து மார்க்கெட்ஸோட 3 இயர்ஸ்க்கான ரிட்டர்ன்ஸ் அண்ட் பியோட 3 இயர்க்கான ரிட்டர்ன்ஸ், கியூவோட 3 இயர்க்கான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து நம்ம டோட்டல் வந்து கால்குலேட் பண்ணி அதுக்கு ஆவரேஜ் எடுத்தோம்னா நம்மளுக்கு மீன் கிடச்சிரும். ஓகே, இப்போது இது வந்து ஆவரேஜ் மீன் ரிட்டர்னோட மீன் வேல்யூ சாரி. இப்போது இதுலேருந்து நம்ம வந்து டீவியேஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுலேருந்து பீட்டா வந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட்டோட டீவியேஷன் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, இதுதான் வந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஃபார்மேட்டில் நம்ம பண்ண போகிறோம். ஸோ எக்ஸுங்கிறது 11 மைனஸ் எக்ஸ் பார் வந்து -10. ஓகே, 11 - 10 1, அடுத்து 13 - 10 3, 6 - 10 4. ஓகே, அதே மாதிரி பியோட டீவியேஷன்ஸ், அதோட மீன் வேல்யூ வந்து total of all the 3 years 34.3 divided by 3 11.43. So 13 minus 11.43, so 1.57. அந்த மாதிரி மற்ற 2 இயர்ஸ்க்கும். அதே மாதிரி கியூவோட டோட்டல் ஃபார் all the 3 years 31, அதுக்கு ஆவரேஜ் எடுத்தால் 10.33. ஸோ அதான் மீன் வேல்யூ. ஸோ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் வந்து இங்கேயும் நம்ம போடுறோம். ஸோ 11 minus 10.33, ஸோ 0.67. அதே மாதிரி 10.5 minus 10.33, 9.5 minus 10.33. ஸோ நம்மளுக்கு இந்த டீவியேஷன் ஆஃப் கியூ கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து டீவியேஷன் ஆஃப் த மார்க்கெட்டை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணிக்க போகிறோம். இது எதுக்குன்னா நம்மளுடைய ஃபார்முலாக்காக. ஃபார்முலா வேல்யூஸ் பீட்டா வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்காக மார்க்கெட்டை மட்டும் நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி கோவேரியன்ஸ் ஆஃப் பி டு த மார்க்கெட் அண்ட் கோவேரியன்ஸ் ஆஃப் கியூ டு த மார்க்கெட் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து டீவியேஷன் ஆஃப் த மார்க்கெட் ஸ்கொயர் பண்ணால் 1 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர். ஸோ நம்மளுக்கு டோட்டல் டீவியேஷன் ஆஃப் த மார்க்கெட் 26. ஓகே, அந்த டி ஸ்கொயரை நீங்கள் டிவைடட் பை 3 எடுத்தோன்னா நம்மளுக்கு டி ஸ்கொயர், அதாவது வேரியன்ஸ் ஆஃப் த மார்க்கெட் கிடச்சிரும். ஓகே, 8.67. திஸ் இஸ் வேரியன்ஸ் ஆஃப் த மார்க்கெட். த டோட்டல் டிவைடட் பை த ஆவரேஜ் எடுத்தோன்னா நம்மளுக்கு ஆவரேஜ் வந்து 3. ஸோ எடுத்தோன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து வேரியன்ஸ் ஆஃப் த மார்க்கெட். ஓகே, வேரியன்ஸ் ஆஃப் த மார்க்கெட் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்தது கோவேரியன்ஸ் வந்து ஏன் நம்ம கோவேரியன்ஸ் அண்ட் மார்க்கெட் மட்டும் கண்டுபிடிக்கிறோன்னா, பீட்டாவோட ஃபார்முலா வந்து கோவேரியன்ஸ் ஆஃப் த செக்யூரிட்டி டு த மார்க்கெட் டிவைடட் பை த வேரியன்ஸ் ஆஃப் த மார்க்கெட். ஓகே, சிக்மா ஸ்கொயர்னா வேரியன்ஸ் ஆஃப் த மார்க்கெட். ஸோ அதனால நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் நம்ம இந்த டேப்லேஷனில் போட்டு டிரைவ் பண்ணியிருக்கோம். So covariance of the P to the market. So deviation of the market into deviation of the security P. So deviation of the market into deviation of the security P. 1 into 1.57, 3 into 0.07, -4 into -1.63 பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ தான் இந்த வேல்யூஸ். அதோட டோட்டல் 8.3. அதுக்கு ஆவரேஜ் எடுத்தோன்னா அந்த கோவேரியன்ஸ் ஆஃப் பி டு த மார்க்கெட் நம்மளுக்கு கிடச்சிரும் 2.77. அதே மாதிரி கோவேரியன்ஸ் ஆஃப் கியூ டு த மார்க்கெட். ஸோ கியூ இன்ட்டு மார்க்கெட் 0.67 into 1, 0.17 into 3, -0.83 into -4 பண்ணோன்னா நம்மளுக்கு கிடைக்கிற இந்த ஆன்சர்ஸ் அதோட டோட்டல், அதற்கு ஆவரேஜ் எடுத்தோன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது கோவேரியன்ஸ் ஆஃப் கியூ டு த மார்க்கெட் 1.5. ஸோ இப்போ நம்மளுக்கு பீட்டா ஆஃப் த செக்யூரிட்டி கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார்முலா படி பீட்டாவோட ஃபார்முலா வந்து கோவேரியன்ஸ் ஆஃப் த செக்யூரிட்டி டு த மார்க்கெட் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் த மார்க்கெட். இங்கே நம்ம கண்டுபிடிக்க போகிற ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி வந்து பி. ஸோ கோவேரியன்ஸ் ஆஃப் பி டு த மார்க்கெட், நம்ம கோவேரியன்ஸ் ஆஃப் பி டு த மார்க்கெட் 2.77 டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேரியன்ஸ் ஆஃப் த மார்க்கெட் 8.67. ஸோ 8.67 2.77 டிவைட் பை 8.67 நம்மளுக்கு கிடைக்கிற இந்த வேல்யூ வந்து 0.332. திஸ் இஸ் பீட்டா of the security P. அதே மாதிரி beta of the security Q. So covariance 1.5 divided by standard variance of the market 1.5 divided by 8.67. So it is equal to 0.17. So beta of
பீட்டா ஆஃப் பி வந்து 0.32, பீட்டா ஆஃப் கியூ வந்து 0.17. ஸோ நம்மளோட கொஸ்டினில் கேட்டிருந்த டிட்டர்மைன் த பீட்டா கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் பி அண்ட் கியூ வந்து இப்போ கேல்குலேட் பண்ணியாச்சு. அடுத்தது செகண்ட் சம் 12th சம் போகலாம். From the following information pertaining to the returns security D and market for the past 4 years, ascertain the value beta of the security D. The same method, but இங்கே வந்து ரெண்டு securities கொடுத்துருந்தாங்க 3 yearsக்கு, பட் இங்கே வந்து ஒரே ஒரு security that is security D கொடுத்துருக்காங்க, அதோட மார்க்கெட்டோட ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டையும் வச்சுட்டு நம்மளுக்கு security Dயோட பீட்டா வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ சேம் மெத்தட் தான், அதே மெத்தடில் நம்ம வந்து இப்போ வந்து பீட்டா ஆஃப் செக்யூரிட்டி டி வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ரிட்டர்ன் ஆஃப் டி எடுத்துகிட்டு அதுக்கு ஆவரேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்மளுக்கு மீன் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ரிட்டர்ன் ஆஃப் மார்க்கெட், இது ரெண்டு கொஸ்டினில் கொடுத்துருந்தா ரிட்டர்ன் ஆஃப் டி அண்ட் ரிட்டர்ன் ஆஃப் மார்க்கெட் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம்னா ஃபஸ்ட் டேபுலேஷன் வந்து ஃபார்ம் பண்ணிக்கணும். இந்த ப்ராப்ளம்க்கு நம்மளுக்கு என்னென்ன டேட்டாஸ் வேணும், அந்த டேட்டாஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து டேபுலேஷன் ஃபார்ம் பண்ணும். ஸோ இங்கே என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, பீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. பீட்டாவுக்கு என்னென்ன வேல்யூ தேவை, பீட்டாவோட ஃபார்முலா என்ன, செக்யூரிட்டி கோவேரியன்ஸ் ஆஃப் த செக்யூரிட்டி டு த மார்க்கெட் டிவைடட் பை வேரியன்ஸ் ஆஃப் த மார்க்கெட். ஸோ அதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை, இங்கே கொடுத்துருக்கிறது ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ ரெண்டு ரிட்டர்ன்ஸும் கொடுத்துட்டாங்க. ஸோ ரிட்டர்ன்ஸ்லேருந்து நம்ம எப்படி கோவேரியன்ஸும் வேரியன்ஸும் கால்குலேட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகேவா, அதுக்கேற்ற நம்மளுக்கு டேட்டாஸை வந்து டேபுலேஷனாக ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஸோ நம்மளுக்கு மார்க்கெட்டோட வேரியன்ஸ் தேவை. ஸோ மார்க்கெட்டோட வேரியன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ண முடியும், டீவியேஷன் கால்குலேட் பண்ணி அதுக்கு ஸ்கொயர் எடுத்து அதோட ஆவரேஜ் போட்டால், ப்ராபபிலிட்டி இல்லைன்னா ஆவரேஜ் எடுக்கணும். ஸோ அதுக்கு ஆவரேஜ் போட்டால் நம்மளுக்கு கிடைக்கிறது வந்துட்டு வேரியன்ஸ் ஆஃப் த மார்க்கெட். அதே மாதிரி கோவேரியன்ஸ்னால் டீவியேஷன் ஆஃப் த மார்க்கெட் இன்ட்டு டீவியேஷன் ஆஃப் த செக்யூரிட்டி, அது கோவேரியன்ஸ். அதுக்கு ஆவரேஜ் எடுத்தால் கிடைக்கிறது கோவேரியன்ஸ். ஸோ இதுக்கு தேவையான என்னென்ன டேட்டாஸ், இந்த ஃபார்முலாஸ்க்கு தேவையான டேட்டாஸை நம்ம டேபுலேஷனாக ஃபார்ம் பண்ணுறோம். இதுதான் வந்து போர்ட்ஃபோலியோஸ் மேனேஜ்மெண்ட் சாப்டரை பொறுத்த வரையும் நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, அந்த ஃபார்முலாஸ்க்கு என்னென்ன தேவை, அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு இந்த டேபுலேஷன்ஸ்குள்ளே கொண்டு வரணும். ஸோ அந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம ப்ரீவியஸ் சம்மும் இந்த சம்மும் ஆல்மோஸ்ட் சேம் ஃபார்மேட். பீட்டா மட்டும் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. பீட்டாவுக்கு தேவையான டிவியேஷன் ஆஃப் த மார்க்கெட் ஸ்கொயர் அண்ட் கோவேரியன்ஸ் ஆஃப் த செக்யூரிட்டி டு த மார்க்கெட், இது ரெண்டையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஓகே, ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க, ரிட்டர்ன்லேருந்து டீவியேஷன்ஸ் எடுத்துக்கிறோம், டீவியேஷனில் ஸ்கொயர் பண்ணிக்கிறோம், கோவேரியன்ஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ ஆவரேஜ் மீன் கண்டுபிடிச்சிட்டு மீன் ரிட்டர்ன் மைனஸ் மீன், ஓகேவா, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார், அந்த ஃபார்மேட்டில் செக்யூரிட்டி டி எடுத்துக்கிறோம். அதே மாதிரி மார்க்கெட்டோட டோட்டல் 4 இயர்ஸோட டோட்டல் 54 டிவைடட் பை 4 13.5. ஸோ 9 மைனஸ் 13.5 மைனஸ் 4.5. அதே மாதிரி 12 மைனஸ், அடுத்தது 15 மைனஸ் 18 மைனஸ் 13.5 நம்மளுக்கு கிடச்சிடுச்சு. அதே மாதிரி தான் செக்யூரிட்டி டி அண்ட் மார்க்கெட் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது இந்த மார்க்கெட்டை ஸ்கொயர் பண்ணோன்னா இந்த டீவியேஷனை ஸ்கொயர் பண்ணிவிட்டு வர டோட்டலாக டிவைடட் பை 4 வேல்யூஸ். ஸோ 4 வேல்யூஸ் இருக்குது. ஸோ டிவைட் பை 4 போட்டால் 11.25. தட் இஸ் வேரியன்ஸ் ஆஃப் த market, sigma square of the market, that is variance of the market 11.25. அடுத்து covariance எப்படி calculate பண்ணும், deviation of the market to the security. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிற இது வேல்யூஸை டோட்டல் பண்ணி அதுக்கு ஆவரேஜ் எடுத்தால் கோவேரியன்ஸ் ஆஃப் த செக்யூரிட்டி டு த மார்க்கெட் கிடைச்சிரும் 10.13. அதை ஜஸ்ட் நம்ம ஃபார்முலாவில், நம்மளோட ஃபார்முலா என்ன, பீட்டாவோட ஃபார்முலா ப்ரீவியஸ் சம்லேயே பார்த்தோம்ல. வாட் இஸ் த ஃபார்முலா, கோவேரியன்ஸ் ஆஃப் த செக்யூரிட்டி, கோவேரியன்ஸ் ஆஃப் த செக்யூரிட்டி இங்கே வந்து டி டு த மார்க்கெட், கோவேரியன்ஸ் இங்கே இருக்கிற செக்யூரிட்டி வந்து டி டு த மார்க்கெட் டிவைட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் த மார்க்கெட். ஸோ 10.13 டிவைட் பை 11.25, பீட்டா இஸ் ஈக்குவல் டு 0.9. ஸோ இப்போது இந்த சம்மில் கேட்டிருந்தா பீட்டா வேல்யூ கால்குலேட் பண்ணியாச்சு. அடுத்தது 13th சம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்வெஸ்டர் இஸ் சீக்கிங் அ ப்ரைஸ் டு பே ஃபார் அ செக்யூரிட்டி ஹூஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் 5%. அதாவது செக்யூரிட்டியோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துட்டாங்க. கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஃபார் த செக்யூரிட்டி வித் த மார்க்கெட் இஸ் 0.80. கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கொடுத்துருக்காங்க ஃபார் த மார்க்கெட். அடுத்தது மார்க்கெட்டோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 4.40. The return from the government securities is 5.20. ரிட்டன் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸோட ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் செக்யூரிட்டியோட ரிட்டர்ன் கொடுத்துருந்தா அதுதான் ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன். ஓகே, அது 5.20. அண்ட் மார்க்கெட் போர்ட்ஃபோலியோட
return, அதாவது market return வந்து 9.80. The investor knows that by calculating the required return, he can determine the price to pay for the security. What is the required rate on security? இன்வெஸ்டருக்கு வந்து required return, அதாவது எவ்வளோ ரிட்டர்ன் வேணும் அப்படின்னு தெரிஞ்சால் he can pay the priceன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த நம்ம இங்கே என்ன கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா செக்யூரிட்டியோட ரிட்டர்ன் கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கான டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம்ஸில் கொடுத்துருக்க டேட்டாஸை ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து எழுதிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம இந்த மெத்தடில் வந்து என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட் கிவன் டேட்டாஸ் எழுதிட்டு நம்ம சொல்கிறேன். இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் த செக்யூரிட்டி கொடுத்துட்டாங்க. ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன், அதாவது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸோட ரிட்டர்னை தான் ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்னாக எடுத்துக்கணும். அடுத்து ரிட்டர்ன் ஆஃப் த மார்க்கெட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் த மார்க்கெட் கொடுத்துருக்காங்க. கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த மார்க்கெட் டு த செக்யூரிட்டி கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த எல்லாத்தையும் கொடுத்து நம்மளுக்கு ரிட்டர்ன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் இருக்குது, ரிட்டர்ன் ஆஃப் த மார்க்கெட் இருக்குது. ஸோ இதை எந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணலான்னா கேபிட்டல் அசட் ப்ரைஸிங் மெத்தட் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ரிட்டர்ன் ஆஃப் த செக்யூரிட்டி வந்து கேல்குலேட் பண்ணலாம். ஸோ அதோட ஃபார்முலா என்ன? ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் ப்ளஸ் பீட்டா இன்ட்டு ரிட்டர்ன் ஆஃப் த மார்க்கெட் மைனஸ் ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன். ஓகேவா? risk free return plus beta into return of the market return minus risk free return. இதான் வந்து கேப் மெத்தடோட ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் we can get the செக்யூரிட்டியோட ரிட்டர்ன். இதுதான் நம்மளோட சம்மில் கொடுத்துருக்க என்ன வேணும் அப்படின்னு சம்மில் சொல்லியிருக்காங்க. ஓகே, செக்யூரிட்டி ரிட்டர்ன் கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும், இங்கே வந்து பீட்டாவை நம்மளுக்கு கொடுத்த கிவன் டேட்டாஸ் எடுத்து எழுதியாச்சு. ஸோ இதில் பீட்டா இல்லை. ஸோ பீட்டாவை நம்ம ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணணும். ஸோ வாட் இஸ் த பீட்டாவோட ஃபார்முலா? பீட்டா ஆஃப் த செக்யூரிட்டிக்கு என்ன ஃபார்முலா? காரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த செக்யூரிட்டி டு த மார்க்கெட் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் த செக்யூரிட்டி டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் த மார்க்கெட். இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்மளுக்கு கிவன் டேட்டாஸில் இருக்கா? இருக்குது. காரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் இருக்குது, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் த செக்யூரிட்டி இருக்குது, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் த மார்க்கெட். இது எல்லாமே நம்ம கொஸ்டின்ஸில் இருக்கக்கூடிய டேட்டாஸ். இந்த டேட்டாஸை வந்து ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் 0.80 இன்ட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் த செக்யூரிட்டி டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் த மார்க்கெட். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் த செக்யூரிட்டி 5 டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் மார்க்கெட் 4.40. ஸோ வி கேன் கெட் த பீட்டா வேல்யூ 0.91. ஸோ 0.91 பீட்டா வேல்யூ கிடச்சிச்சு. ஸோ இதை நம்ம ஜஸ்ட்டு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் மற்ற எல்லா வேல்யூஸையும். ஸோ ஆர்எஃப் இஸ் கிவன். ஸோ பீட்டா நம்ம கேல்குலேட் பண்ணியாச்சு. ஆர்எம் கிவன், ஆர்எஃப் கிவன். So RF 5.20 plus beta நம்ம just calculate பண்ண 0.91. RM minus RF, so RM is 9.80 minus RF 5.20 calculate பண்ணா நமக்கு கிடைக்கிறது 9.386. So required return on the security is equal to 9.39%. So இந்த சம்மில் கேட்ட return on security calculate பண்ணியாச்சு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 14th. The rate on return on the security Z and market portfolio for 10 periods are given below. ஓகேவா? 10 பீரியட்ஸ்க்கான டேட்டாஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டாக்கோட ரிட்டனும் மார்க்கெட் போர்ட்ஃபோலியோட ரிட்டனும் கொடுத்துட்டாங்க. நம்மளை பீட்டா ஆஃப் த ஸ்டாக்கை கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் லைன் ஆஃப் த ஸ்டாக் இசட் வந்து கேட்டிருக்காங்க. 14 and 15 similar problem. ஸோ 14 சம்மில் கேட்டதை நம்ம இப்போ பார்க்கலாம். ரிட்டர்ன் இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா சேம் பீட்டா வந்து கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு பீட்டா கேல்குலேட் பண்ணுறதுக்கு தேவையான ஃபார்முலாஸ் பார்த்தீங்கன்னா பீட்டாவோட ஃபார்முலா கோவேரியன்ஸ் ஆஃப் த மார்க்கெட் டு த ஸ்டாக், அதாவது இசட்டுக்கும் மார்க்கெட்டுக்கும் அந்த கோவேரியன்ஸ் டிவைடட் பை வேரியன்ஸ் ஆஃப் த மார்க்கெட். இது ரெண்டும் நம்மளுக்கு இருந்தால் தான் நம்ம பீட்டா வந்து கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கு ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. ஸோ ரிட்டர்ன் எடுத்துகிட்டு அதை டோட்டல் பண்ணிவிட்டு அதுக்கு மீன் டிவைடட் பை 10. ஸோ 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டிவைடட் பை 10 போட்டால் 15. அதே மாதிரி ரிட்டர்ன் ஆஃப் த மார்க்கெட் 120 டிவைடட் பை 10 which is equal to 12. அடுத்தது அதோட டீவியேஷன். ஸோ டீவியேஷன் எப்படி கேல்குலேட் பண்ணுவோம்? எக்ஸ் இதாகவும் எக்ஸ் பார் இதாகவும் எடுத்துகிட்டு 20 எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் மெத்தடில் நம்ம டீவியேஷன் 20 மைனஸ் 15 5, 22 minus 15 7, அதே மாதிரி 22 minus 12 10, 20 minus 12 8. இந்த மாதிரி 10 இயர்ஸ்க்கும் டீவியேஷன்ஸ் போட்டுரும். ஸோ நம்மளுக்கு அடுத்தது தேவை வந்து
வேரியன்ஸ் தேவை. வேரியன்ஸ்க்கு வந்து நம்ம டீவியேஷன் ஆஃப் த மார்க்கெட்டை ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதோட டோட்டல் எடுத்து அதுக்கு ஆவரேஜ் எடுத்தால் வேரியன்ஸ் ஆஃப் த மார்க்கெட் கிடச்சிரும். ஓகேவா, ப்ரீவியஸ் சம்ஸில் பார்த்தது தான். அதே மாதிரி கோவேரியன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது? கோவேரியன்ஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும்னா டீவியேஷன் ஆஃப் த மார்க்கெட் டு த செக்யூரிட்டியை மல்டிப்ளை பண்ணிவிட்டு அந்த டோட்டலை ஆவரேஜ் எடுத்தால் நம்மளுக்கு கிடைக்கிறது தான் கோவேரியன்ஸ் ஆஃப் த மார்க்கெட் டு த செக்யூரிட்டி. ஸோ கோவேரியன்ஸ் ஆஃப் த மார்க்கெட் டு த செக்யூரிட்டி 42.9 divided by variance of the market 70.6, which is equal to beta is equal to 0.608. So beta formula substitute பண்ணி beta value derive பண்ணியாச்சு. ஸோ ஒரு அந்த சம்மில் கேட்டால் ஒரு பாட்டு முடிஞ்சிடுச்சு. அடுத்த பாட்டு என்ன கேட்டிருந்தாங்க? கேரக்டரிஸ்டிக்ஸ் லைன்ஸ் ஆஃப் இசட் கேட்டிருந்தாங்க. கேரக்டரிஸ்டிக் லைன் ஆஃப் இசட் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த கேரக்டரிஸ்டிக் லைன் ஆஃப் இசட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம அதை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா this is the equation. Y is equal to alpha plus beta x. Okay, y is equal to alpha plus beta xங்கிறது தான். இதை வந்து நம்ம எப்படி வந்து ஈக்குவேட் பண்ணுறோம் அப்படின்னா yங்கிறது வந்து ரிட்டர்ன் ஆஃப் த செக்யூரிட்டி ஆகவும், இங்கே ரிட்டர்ன் ஆஃப் த செக்யூரிட்டி ரிட்டர்ன் வந்து z. ஓகே, ரிட்டர்ன் ஆஃப் த செக்யூரிட்டி ஆகும். எக்ஸுங்கிறது ரிட்டர்ன் ஆஃப் த மார்க்கெட்டோட ரிட்டர்னாகவும் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஓகே, மார்க்கெட்டோட ரிட்டர்னாகவும் நம்ம வந்து ஈக்குவேஷனை வந்து நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரிலாம் போவேன்னா இது வந்து லாஜிக்கலாக எப்படி சொல்லியிருக்காங்கன்னா மார்க்கெட் ரிட்டர்னுக்கும் செக்யூரிட்டி ரிட்டர்னுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் தான் கேரக்டரிஸ்டிக்ஸ் லைன்ஸ் ஆஃப் இசட். ஸோ அதை வந்து y is equal to alpha plus beta x. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அதுதான் வந்து ரிட்டர்ன் ஆஃப் த செக்யூரிட்டி ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு ரிட்டர்ன் ஆஃப் த மார்க்கெட்னு சொல்லலாம். அது அப்படியும் நம்ம இந்த லைன் கேரக்டரிஸ்டிக் லைன் ஆஃப் த இசட்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா, இதை வந்து இப்படி தான் ஈக்குவேட் பண்ணணும். இதை வந்து ஜென்ரலாக ஆல்ஃபா வந்து எக்ஸஸ் ரிட்டர்ன் இன்டர்செப்ட்னு சொல்கிறது. ஸோ இந்த ஆல்ஃபாவுக்கான ஃபார்முலா என்ன தெரியுமா? மீன் ஆஃப் த செக்யூரிட்டி ரிட்டர்ன் இசட் மைனஸ் பீட்டா இன்ட்டு மீன் ஆஃப் திஸ் ரிட்டர்ன் ஆஃப் த மார்க்கெட் ரிட்டர்னோட மீன் அண்ட் செக்யூரிட்டியோட மீன். ஓகே, இது ரெண்டுக்கும் உள்ள இந்த ஈக்குவேஷன் இதுதான் வந்து ஃபார்முலா. ஆல்ஃபா வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான, அதாவது இன்டர்செப்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான, கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா வந்து மீன் ஆஃப் த செக்யூரிட்டி இசட் மைனஸ் பீட்டா இன்ட்டு மீன் ஆஃப் த மார்க்கெட் ரிட்டர்ன். ஓகே, மீன் ஆஃப் த செக்யூரிட்டி இசட் மீன் ஆஃப் த மார்க்கெட். ஓகே, இது ஜஸ்ட்டு எடுத்து நம்ம கால்குலேட் பண்ணப்படும். நம்ம ஆல்ரெடி வந்து மீன் வந்து கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். செக்யூரிட்டி இசட்கான மீன் வந்து 15 அண்ட் மார்க்கெட்டோட மீன் வந்து 12. பீட்டா வந்து 0.608. ஓகே, ஃபஸ்ட் பார்ட் கண்டுபிடிச்சோம்ல, கால்குலேட் பண்ணோம்ல, அது மூணையும் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் இந்த ஆல்ஃபா ஃபார்முலாவில். 15 minus 0.608 into 12. ஓகேவா, மீன் ஆஃப் த மார்க்கெட், மீன் ஆஃப் த ரிட்டர்ன் இசட் கால்குலேட் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணிட்டா நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து ஆல்ஃபா. ஸோ ஆல்ஃபாவோட ஃபார்முலாவில் நம்ம இருக்கிற வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ஆல்ஃபா 7.704 வந்து கால்குலேட் பண்ணியாச்சு. அடுத்தது இப்போது நம்ம இதை வந்து இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் லைனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். y is equal to alpha value 7.704 plus beta value 0.608 into x. இதுதான் கேரக்டரிஸ்டிக் லைன். எப்போ நம்மளுக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் லைனுக்கு வந்து கேட்டிருந்தாலும் இந்த ஈக்குவேஷன் தான் எடுத்து எழுதிட்டு அதுக்கு தேவையானதை கால்குலேட் பண்ணி அந்த ஈக்குவேஷனில் ஃபில் பண்ணணும். இங்கே நம்மளுக்கு என்னென்ன இருக்குது, எது இல்லை. பீட்டா ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியாச்சு, ஆல்ஃபா இல்லை. ஸோ ஆல்ஃபாவுக்கு இந்த ஃபார்முலா எடுத்து அதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆல்ஃபா வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போது y is equal to alpha plus beta xல இந்த ஈக்குவேஷன்ஸில் நம்ம வந்து வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 7.704 ப்ளஸ் 0.608 இன்டூ எக்ஸ். ஓகே, இதுதான் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் லைன் ஆஃப் இசட். அப்போது கேரக்டரிஸ்டிக் லைன் ஆஃப் இசட் இந்த கொஸ்டினில் கேட்டதுக்கு திஸ் இஸ் த கேரக்டரிஸ்டிக் லைன் ஆஃப் இசட். ஓகேவா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.